நடிகராக வேண்டும் என்கிற ஆசையில் மதுரையிலிருந்து சென்னை வந்து வாய்ப்பு தேடியவர் விஜயகாந்த். பல அவமானங்களை சந்தித்த பின்னரே இவருக்கு சினிமாவில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவர் நடித்த படங்கள் பெரிய வெற்றியை பெறவில்லை. ஆனாலும் நம்பிக்கையோடு போராடி மேலே வந்தவர். எஸ். சந்திரசேகர் இயக்கிய சட்டம் ஒரு இரட்டரை திரைப்படத்தின் வெற்றி விஜயகாந்தை கவனிக்க வைத்தது. ஆனால் அதன் பின் வெளிவந்த படங்கள் ஓடவில்லை. அதன்பின் அவர் நடித்து வெளியான சாட்சி அவருக்கு வெற்றி படமாக அமைந்தது. வைதேகி காத்திருந்தாள் படத்தின் வெற்றி விஜயகாந்தை ஒரு முன்னணி ஹீரோவாக மாற்றியது. உழவன் மகன், செந்தூர பூவே, பூந்தோட்ட காவல்காரன், புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், சின்ன கவுண்டர் என அடித்து ஆடினார் விஜயகாந்த். ரஜினி, கமல் படங்களை விட விஜயகாந்தின் சில படங்கள் அதிக வசூலை பெற்ற சம்பவமும் நடந்திருக்கின்றது. விஜயகாந்த் மிகவும் எளிமையானவர். எல்லோருக்கும் உதவும் குணம் கொண்டவர். பலரின் பசிக்கு சாப்பாடு போட்டவர். கஷ்டம் என யார் போனாலும் அவரால் முடிந்த உதவிகளை செய்வார் என்கிற நம்பிக்கை தமிழ் சினிமாவில் எல்லோருக்குமே இருந்தது. அதே போல தன்னை போன்று மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களையும் விஜயகாந்திற்கு பிடிக்குமாம். அவர்களுக்கு மரியாதையும் கொடுப்பாராம். தமிழ் சினிமாவில் பல புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்து வைத்தவர் தயாரிப்பாளர் R.B. சௌத்ரி. ஒருமுறை ஒரு படம் விஷயமாக பேசுவதற்காக சௌத்ரி விஜயகாந்தின் வீட்டுக்கு போயிருக்கின்றார். அப்போது அவரின் காலில் விழுந்திருக்கின்றார் விஜயகாந்த். R.B. சௌத்ரியிடம் வேலை செய்தவர் நடிகர் பாபா லக்ஷ்மணன். அவரும் அப்போது உடன் இருந்துள்ளார். அதன்பின் லக்ஷ்மணனிடம் பேசிய விஜயகாந்த், நான் ஏன் சௌத்ரி காலில் விழுந்தேன் தெரியுமா? அவர் 600 பேருக்கு தினமும் சாப்பாடு போடுகிறார். அவர் ஒரு சேட்டு. ஆனால் ஹிந்தி படம் எடுக்க போகாமல் தமிழ் படங்களை தயாரித்து வருகின்றார். அதனால்தான் அவரது காலில் விழுந்தேன் என சொன்னாராம். இந்த தகவலை லக்ஷ்மணன் ஒரு ஊடகத்தில் கூறியிருக்கிறார்.